ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதிஸ். தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நெல்லிக்காய் ஊறுகாய் கட் பண்ணிவிட்டு நம்ம ஊறுகாய் போட போகிறோம். இது வந்து நியூட்ரியன்ட் ரிச், எல்லாருக்குமே தெரியும். சி விட்டமின் ஃப்ரூட் அண்ட் ஓவரால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம இதை ஈஸியாக வீட்டில் பண்ணி சாப்பிடும்பொழுது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் வாங்கி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சிடணும். இதை வந்து ஸ்டீம் குக் பண்ணுவோம். நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஸ்டீம் குக் பண்ண போகிறோம். யூஸ்வலாக 10 மினிட்ஸ் பண்ணுவோம். 10 மினிட்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா அது விண்டு வந்துடும். அப்படியே பிரேக் ஆகி ஓப்பன் ஆகும் அந்த நெல்லிக்காய். அப்படியே அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு லைட்டாக வேகணும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி முழுசாகவே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இதுலேருந்து எடுத்துகிட்டு பாத்திரத்துலேருந்து எடுத்து வெளியில் வச்சிடலாம். கம்ப்ளீட்டாக இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம விருப்பம் போல் ஷேப்ஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணி போடும்பொழுது ஊறுகாய் வந்து நம்ம சட்டுன்னு சாப்பிடலாம். அதுக்காக தான் இது வந்து நம்ம நீல வாக்குலையும் நறுக்கிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீல வாக்கில் நறுக்கிட்டு அதை குறுக்கால் ஒரு கட் பண்ணினோன்னாக்கா அது 2ஆக வந்து கட் ஆகும். ஸோ நம்மளுக்கு சாப்பிடும்பொழுது ஈஸியாக இருக்கும். வேறு ஒன்றும் கிடையாது. நிறைய வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். பெரிய பீஸ் போட்டு வேஸ்ட் பண்ணிக்காமல் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீசஸ் பண்ணும்போது ஒரே மாதிரி அழகாக வரும். இன்னும் குட்டியாக வேணும்னா கூட பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் விருப்பம். கட் பண்ணுற ஷேப்ஸ் மட்டும் உங்கள் விருப்பம். நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்து வைக்க போகிறேன். இப்போது இதுக்கு வந்து நம்ம லைட்டாக ஒரு பொடி பண்ணிவிடுவோம். பொடி பண்ணிவிட்டு பண்ணுறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் வெந்தயம், 1.5 டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். நல்லா சூடேறி கலர் சேஞ்ச் ஆகும்போது இது கூட ஒரு 10-12 வரமிளகா போடுறேன். அந்த நீளமாக இருக்கிற ரெட் சில்லி இதுவும் வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட்டுடுவோம். இது நல்லா ஆறின அப்புறம் நம்ம பவுடராக பண்ணி கொண்டு வந்து வச்சுருவோம். இது எப்படி இருக்கட்டும். இந்த மிளகா போகாது. ஜஸ்ட்டு இது வந்து ஒரு டேஸ்ட்டுக்கு தான். கண்டிப்பாக நான் வந்து காரப்பொடி போட்டு தான் பண்ண போகிறேன். ஒரு 100 ml நல்லெண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் கடுகு தாளித்து கொஞ்சம் கருவேப்பிலையும் தாளிச்சுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். இதில் வந்து 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக, அவ்வளோதான். இது கூட கொஞ்சம் பெருங்காயம் நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு போடலாம். அடுப்பை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிடுங்க சூடானதுக்கப்புறம். இப்போது நெல்லிக்காய் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் அடுப்பை ஏற்றிக்கோங்க. ஸோ தட் கருகாமல் இருக்கும். அதனால் இது நல்லா கலந்து விடுங்க. இது கூட வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். உப்பு வந்து நான் 2.5 டீஸ்பூன் போடுறேன். கரெக்டாக இருக்கும். பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுறேன். இல்லைனா கல் உப்பை பொடிச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். எப்படினாலும் பரவாயில்ல. இது நல்லா கலந்து விடுங்க. ஓவர் குக் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் குக் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் ஊறட்டும். ஊறிட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை பொடி பண்ணினோம் இல்லையா, அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அவ்வளவும் போட போகிறதில்ல. மிச்சம் இருந்ததுன்னா நம்ம அடுத்தது ஊறுகாய் போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே சூப்பருங்க. கடைசியில் வந்து நம்ம வெல்லம் மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான். போட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பு வந்து லோலேயே தான் இருக்குது. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. கரிஞ்சு போயிடும், தீஞ்சு போயிடும். ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடும். இந்த ஸ்டேஜில் இது கம்ப்ளீட்டாக ஆறணும். இந்த பேன்லேயே இருக்கட்டும். அப்படியே ஒரு 4-5 ஹவர்ஸ். நான் வந்து நைட் அப்படியே விட்டுட்டேன். ஸோ மார்னிங் நல்லா ஊறிண்டு நன்னா இருக்குது. இதில் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே சாப்பிடலாம். இதை இன்னும் 4-5 நாள் ஊறினா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ஒரு கண்ணாடி ஜார்லேயோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு சிராமிக் இதில் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாமும் ஷேர் பண்ணுங்கள். ஹெல்தி ரிச் நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி. இது தயிர் சாதத்துக்கு, டால் ஃப்ரைக்கு, ரொட்டிக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட் இம்யூன் பூஸ்டர் நெல்லிக்காய் ஊறுகாய் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உணவே மருந்து ஹெல்த் இஸ் வெல்த். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.